எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது விருதுநகர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கள நிலவரமும் வெற்றி வாய்ப்பும் எவ்வாறு இருக்கிறது? இது பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். ஓவராலா விருதுநகர் மாவட்டத்துடைய கள நிலவரம் எவ்வாறு இருக்கு உங்களுடைய பார்வை? விருதுநகர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை மொத்தம் இங்க 7 சட்டமன்ற தொகுதிகள். திருச்சொலி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓகே, அந்த கான்ஸ்டிடுவன்சி அனாலிசிஸ்ல பத்தி பேசும்போதே நம்ம சொல்லியிருந்தோம். டிஎம்டிகே வந்து இங்க டிசைடிங் ஃபேக்டர். திருச்சொலி ஒரு தொகுதி தவிர மற்ற 6 தொகுதியிலுமே டிஎம்டிகே அவங்க நாய்க்கர் ஓட்டை பெரிய அளவுக்கு திமுக டிரான்ஸ்ஃபர் பண்ணி தர முடியும், அந்த பொட்டென்ஷியல் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ திமுக கூட்டணியில் தேமுதிக இருக்காங்க. ஸோ எப்படி இந்த மாவட்டம் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி. ராஜபாளையம் தொகுதியில வந்து இப்போ திமுக சிட்டிங் சீட்டு. அங்கே வந்து திமுக சேர்ந்த தங்கபாண்டியன், அவர் ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் நிற்கிறாரு. அவருக்கு எதிராக பிரிசில்லா பாண்டியன் ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க. அவங்க ஜான் பாண்டியன் உடைய தமிழக முன்னேற்ற ஜான் பாண்டியன் கட்சி வந்து நிற்கிறாங்க. அவங்க பிஜேபி சிம்பிளில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஜான் பாண்டியனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து ரிசர்வ் கேண்டிடேட்டா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் தெரியல, இல்லை ஓபிசியான்னு தெரியல. ஆனால் அந்த கட்சி வந்து எஸ்சி ரிசர்வ் தேவேந்திர குல கட்சின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சமூகம்னு தெரியல எனக்கு. நாம் தமிழ்லேருந்து கார்த்திக் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. தாவேக்கார் ஜெகதீஸ்வரின்ற ஒரு கேண்டிடேட் ஃபீல் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் வந்து 2021 நடந்த தேர்தலில் இங்கே 15,000 ஓட்டு அப்படி எடுத்திருக்காங்க. இங்க வந்து என்னன்னா, இப்ப கடந்த முறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி போட்டிட்டே வந்து அவங்க திமுக வெற்றி பெற்றிருக்கு. அமமுகவுக்கு இங்க ஒரு 7,500 ஓட்டு இப்படி இருக்கு. ஸோ இது வந்து இப்போ அமமுக வந்து அன்னைக்கு அமமுக அணியில தேமுதிக இருந்தது. ஸோ தேமுதிக ஒரு 5,000 ஓட்டு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதுவே திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ். ப்ளஸ் பிஜேபி ஏடிஎம்கே நேரடியாக போட்டியிடாதது ஒரு ப்ளஸ். அவங்க கூட்டணி கட்சிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, சீட்டு, அது ஒரு ப்ளஸ். நாம் தமிழர் வந்து கொஞ்சம் ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஓட்டு வந்து பார்லிமெண்ட்லேயே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நாம் தமிழர் ஓட்டு. அது ஸோ தாவேக்கா வரும்போது ஃபர்தராக இந்த தொகுதியில் நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் குறையும். தாவேக்கா நாம் தமிழர் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஓட்டு பெரியும். பிஜேபி நிற்கிறதுல அதிமுக ஓட்டும் கொஞ்சம் தாவேக்கா நோக்கி கொஞ்சம் போக வாய்ப்புகள் நினைக்கிறேன். ஸோ திமுக தொகுதியில் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்க தங்கபாண்டியன் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு பேர் போன தொகுதி. இன்றைய தமிழ்நாடு அரசு முத்திரையில் அந்த ஆண்டாள் கோயில் கோபுரம் இன்றும் இருக்குது. இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து திமுக ஓட்டுல சிபிஐ கண்டெஸ்ட் பண்றாங்க. மகாலிங்கம்ன்ற கேண்டிடேட். இவர் வந்து முன்னாள் தெற்காசி எம்பி லிங்கம் அவருடைய உறவினர் நினைக்கிறேன், அவரே கூட இருக்கலாம். அதிமுக வந்து சந்திரபிரபா கண்டெஸ்ட் பண்றாங்க. அவருக்கு தான் சிட்டிங் எம்எல்ஏ சீட்டு கொடுக்காம புது கேண்டிடேட் சந்திரபிரபா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க 2016 வெற்றி பெற்றாங்க. இங்க 2016 வெற்றி பெற்றவங்க 50% எடுத்து ஜெயிச்சவங்க வந்து இப்போ மறுபடியும் அவங்க வாய்ப்பு தராங்க. நாம் தமிழர் இருந்து கரிகால பாண்டியன், தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர். இவங்க வந்து கார்த்தி நிற்கிறாங்க. இங்கே ஷாம் கிருஷ்ணசாமி திருநெல்வேலியிலும் இங்கேயும் மறுபடியும் போட்டி போடுறாரு. ஸோ அங்கேயும் கொஞ்சம் ஓட் ஸ்பிரிட் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இந்த தொகுதியில் அமமுக வந்து 2021 தேர்தலில் 23,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இது வந்து இதுல வந்து தேமுதிக ஓட்டும் கொஞ்சம் இருக்கும். ஸோ தேமுதிக ஓட்டு கொஞ்சம் இங்கே பூஸ்டாக அங்கே லிங்குவிஸ்டிக் ஓட்டில் கொஞ்சம் இருக்கு. இது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கலாம் அந்த சிபிஐ கேண்டிடேட் இருக்கிறதால. அதே சமயம் என்டிகே, டிவிகே மற்றும் ஷியாம் கிருஷ்ணசாமி எந்த அளவுக்கு இங்கே ஓட் ஸ்பிளிட் பண்றாங்க அதுவும் பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்கும். பட் நான் வந்து இங்க சிபிஐக்கு வந்து ஒரு எட்ஜ் கொடுப்பேன். என்டிகே ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்டிகே டிவிகே கொஞ்சம் ஓரளவுக்கு ஷிஃப்டே இருக்கு. இப்போ நமக்கு இப்போ பேசிட்டு இருக்க நேரத்தில் வந்து செய்தி வந்திருக்கு. இப்போ மேலூர் தொகுதியில் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. பொது தொகுதியில் பட்டியல் சமூகம்ன்றதால இதுவும் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இங்கெல்லாம் ஏற்படுத்துன்றதால நான் சிபிஐக்கு ஒரு எட்ஜு நான் கொடுப்பேன். இந்த தொகுதியை பொறுத்தவரை தாவேக்கா ஓட்டு ஓரளவுக்கு ஏடிஎம்கே இந்த பிஜேபி ஓட்டை ஓரளவு ஸ்பிட் பண்ண வாய்ப்பும் இருக்குன்றதுனால சிபிஐக்கு நான் இந்த தொகுதியில் ஒரு எட்ஜு கொடுப்பேன். சாத்தூர் சட்டமன்ற தொகுதி, இது வந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டெஸ்ட் பண்ற தொகுதி. திருநெல்வேலியிலிருந்து மாத்திட்டு வந்திருக்காரு.
இங்கே வந்து எப்படின்னா நம்ம நம்ம அனலைஸ் பண்ணும்போது தெரியும், இந்த தொகுதியை பொறுத்தவரை தேமுதிக கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு இங்க ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய தொகுதி தான் இது. ஏன்னா நீங்க ட்ரெண்ட பார்த்தீங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தல்ல வந்து மக்கள் நல கூட்டணி, அப்ப ஏ.ஆர். ரகுராமன் மக்கள் நல கூட்டணியில கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் வந்து 14% ஓட்டிங் எடுத்திருக்காரு. 2014 மதிமுக கண்டெஸ்ட் பண்றாங்க. அதிமுக வெற்றி பெறுது. திமுக 38% இருக்கிறாங்க. ஸோ ஐடியலி அந்த ஓட்டை 19 இடைத்தேர்தல் வரும்போது மதிமுக திமுகவோட வரும்போது அந்த ஓட்டு திமுகவுக்கு வந்து 14, 38, 52% போட்டு கொடுத்து போகணும். ஆனால் திமுக வந்து 41% தான் வாங்கியிருக்காங்க. 11% ஓட்டு வந்து நாயக்கர் ஓட்டு, தேமுதிக வந்த ஓட்டு வந்து பெரிய அளவுக்கு இவங்க அதிமுக டிரான்ஸ்ஃபர். அதிமுக வந்து கொஞ்சம் வெற்றி பெற்றிருக்காங்க. அமமுக கொஞ்சம் ஓட்டு பிரிச்சும் அதிமுக அங்க ஓட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இதே 2021 பார்த்தோம்னா இங்க வந்து ராஜவர்மன் அமமுக அவங்க திடீர்னு 17% அப்ப ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்போ தேமுதிக அமமுக கூட்டணியில் இருக்காங்க. அதிமுக வந்து ஒரு பெரிய 33% டாப் ஆகுது. அதிமுக ஓட்டு தேமுதிக அதிமுக ஓட்டு வெளில போனது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9% ஓட்டு டிராப் ஆகுது. மதிமுக வேட்பாளர் அதே ஓட்டை எடுத்து ஓரளவுக்கு ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து தேமுதிக ஓட்டு வரதால இங்க திமுகவே நிற்கிறது. திமுக நாயக்க சமுதாயம் போறதால ஒரு நல்ல ஒரு ஓட்டு தேமுதிக ஓட்டு வந்து தேமுதிக திமுக இருக்கிறதால திமுக ஓட்டு வேட்பாளர் நிற்கிறதால கிட்டத்தட்ட அந்த ஒரு 45% ஓட்டு மேலே திமுக வேட்பாளர் அவரும் நாயக்க சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். மாறாக வந்து இந்த அதிமுக அணியில போட்டிடுற நயினார் வந்து அவர் ஒரு 40% கிட்ட தான் அவர் ஓட்டு எடுப்பாரு. இது இல்லாம நீங்க வந்து சசிகலா தரப்பும் கொஞ்சம் ஓட்டுக்கு ஃபீல் பண்றாங்க. அவங்களும் முக்கியத்துவ சமுதாயத்தை போனப்போ ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம தாவேகா, நாம் தமிழர்லாம் அவங்களும் கொஞ்சம் ஓட்டு ஸ்ட்ரிட்ஸ் இருந்தாலும் இங்க வந்து திமுக ஏன்னா ஒரு போல்ரைஸா கொஞ்சம் வேற இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு. தலித் கன்சால்டேஷன் இந்த மரவருக்கு எதிராக கொஞ்சம் இப்போ போயிட்டு இருக்கிறதால எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து கொஞ்சம் திமுக கொஞ்சம் சுலபமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா திமுக வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா விஜய் பிரபாகர் இங்க 59,000 ஓட்டு எடுத்திருக்காரு. திமுக மாணிக்கம் தொகை 65,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ தேமுதிக ஓட்டு திமுக ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது பிரச்சனை இருக்காது. விஜய் பிரபாகர் பக்கத்துல விருதுநகர்ல கண்டெஸ்ட் பண்றதால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிக்கும் தான் நான் திமுக சொல்றேன். ஓகே, நயினார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய தொகுதியை மாற்றி சாத்தூரை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுக்காக அவருக்கு கொஞ்சம் இங்க மரவர் ஓட்டு இருக்கு, தேவர் ஓட்டுல ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. பட் ஆனா திமுக கூட்டணி போடணும் ஒருவேளை அவர் வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கலாம். தேமுதிக அந்த அதிமுக கூட்டணிக்கு வந்தால் இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கலாம். வராத பட்சத்தில் வேற தொகுதி அவர் தேர்ந்தெடுப்பது பெட்டரா இருந்திருக்கும். பட் அந்த தொகுதியை அவர் சூஸ் பண்ண கொஞ்சம் ரிஸ்க் தான் அவர் எடுத்திருக்காரு. அந்த ரிஸ்க் பே ஆஃப் ஆகல அப்படின்றதுதான். திமுக வேட்பாளர் அந்த கடற்கரை ராஜன் திமுக வேட்பாளர் அவரும் நல்ல கேண்டிடேட் தான் நினைக்கிறேன். இப்போ சிவகாசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அவர் கண்டெஸ்ட் பண்றது சீட் இது. இங்க வந்து ஆக்சுவலி 2016 ஜெயிச்சு வெற்றி பெற்றிருந்தா, அப்புறம் 2021 இந்த தொகுதி வேணாம்னு சொல்லிட்டு இங்க ஒரு ராஜபாளையம் போறாங்க. ராஜபாளையம் தோல்வியடைந்தார். இங்க வந்து 2021 போட்டிட்ட AMSG அசோகன் தான் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. இப்போ கணேசன் அசோகன் தான் அவர் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. அவருக்கு இப்போ KT ராஜேந்திர பாலாஜி அவரை இப்போ கண்டெஸ்ட் பண்றாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா அங்க தேமுதிக ஒரு சிக்னிபிகன்ட் ஓட்டு இருக்கு. எந்த அடிப்படையில் சொன்னா கடந்த முறை அமமுகவுடன் கூட்டணி இருக்கும்போது அமமுக கண்டெஸ்ட் பண்ணி இங்க 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அதற்கு முன்னாடி தேமுதிக அவங்களே கண்டெஸ்ட் பண்ணி 2014 அவங்க 17,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. பாராளுமன்ற தேர்தலில் வந்து விஜய் பிரபாகரன் அவருக்கு வந்து இங்க 52,000 ஓட்டு வந்து கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் இப்போல 63,000 ஓட்டு. ஸோ தேமுதிகவுக்கு வந்து ஓரளவுக்கு காங்கிரஸ் ஓட்டு கொஞ்சம் நல்லாவே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதிமுகவுக்கும் கொஞ்சம் ஓரளவு ஓட்டு ராஜேந்திர பாலாஜி இருக்குல்ல அவருக்கும் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் இருக்கும். தினகரன் மூலியமா வர வாக்குகளும் ராஜேந்திர பாலாஜிக்கு வரும். கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்டா இருந்தாலும் நான் காங்கிரஸ்க்கு இங்க நான் ஒரு எட்ஜ் நான் கொடுக்குறேன். நாம் தமிழர் ஓட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ நாம் தமிழர் ஓட்டு இந்த தொகுதியிலேயே நான் வந்து தாவேக்காவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாம் தமிழர் வந்து 20,000 ஓட்டு எடுத்த தொகுதியில் 17,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் தாவேக்காவுக்கு வந்து பெரிய அளவு ஓட்டு போகும்னு நான் நம்புறேன்.
அடுத்து விருதுநகர் சட்டமன்ற தொகுதி. இது வந்து ஸ்டார் வேட்பாளர் தொகுதின்னு சொன்னேன். இப்ப விஜய் பிரபாகரன் கண்டெஸ்ட் பண்றாரு இந்த தொகுதியில. இந்த விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை அது திமுக அவங்க சிட்டிங் சீட்டை வந்து இவங்க தேமுதிக கொடுத்துருக்காங்க. திமுக வந்து 2016, 22 2 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஏஆர் ஸ்ரீனிவாசன் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு. இங்க வந்து அதிமுக கடந்த முறை கண்டெஸ்ட் பண்ணல, பாஜகவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. பாஜக 32% இருக்குங்க. திமுக வந்து 2 பேருமே கொஞ்சம் நல்ல ஹெல்தி லீட்லாம் ஜெயிச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்லயுமே இவங்க விஜய் பிரபாகரன் வந்து நல்லா ஆல்மோஸ்ட் ரொம்ப க்ளோஸ் ஃபைட் கொடுத்துருக்காரு விருதுநகர். விருதுநகருக்குள்ள தேமுதிகவுக்கும் ஓட்டு நல்லாவே இருக்கு. அவங்க தான் அமமுகவுடன் போன வாட்டி கூட்டணி வைக்கும்போது இங்க 10,000 ஓட்டு மேல கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஸோ அதுல இவங்களோட ஓட்டு கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு. 2021 கூட இவங்களே கண்டெஸ்ட் பண்ணும் போதும் 10,000 ஓட்டு கொஞ்சம் எடுத்திருக்காங்க, முஸ்லீம் ஓட்டு போட்டு. ஸோ ப்ளஸ் மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் இருக்கிறதால இங்க வந்து விஜய் பிரபாகரன் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அர்பன் ஏரியான்றதால கொஞ்சம் மேபி கொஞ்சம் அங்கங்க ஓட் ஸ்பிளிட் ஆகும் அதிமுக. பட் விஜய் பிரபாகர்ன்றதால விஜயகாந்த் சன்னுன்ற அந்த சென்டிமெண்ட் ஃபேக்டர் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதால பெருசா தாவேகா ஓட் ஸ்பிளிட் கொஞ்சம் பெரிய அளவுக்கு இருக்காது. நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்க நாம் தமிழர் ஓட்டே எடுத்துட்டீங்கன்னா விஜய் பிரபாகரன் கண்டெஸ்ட் பண்ணதால கொஞ்சம் சிறிய டிப் ஒன்று பார்லிமெண்ட்ல இங்க இருந்திருக்கு. விஜய் வந்து நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் குறையிறதால இங்க விஜய் பிரபாகரன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் இங்க இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கண்டெஸ்ட் பண்ற தொகுதி. அதை தொடர்ந்து வெற்றி பெற்று வர்றாரு. KKSSR ராமச்சந்திரன் பொறுத்தவரை இவர் வந்து இந்த தொகுதியில் ரொம்பவே பரிச்சயமானவர். அவர் வந்து 2011 இங்க தோக்குறாரு. அந்த தேமுதிக கூட்டணி அதிமுக இருக்கும்போது தோக்குறாரு. அப்புறம் அகைன் தேமுதிக அங்கேயும் ரோல் பிளே பண்ணுது, பெரிய ஓட் டிரான்ஸ்ஃபர் அங்கேயும் பிளே பண்ணுது. இப்போ தேமுதிக இந்த அணியில் இருக்கிறது KKSSR ராமச்சந்திரனுக்கு இன்னுமே கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கு. சார் 16-49, 21 53% ஓட்டு எடுத்து அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காரு. தேமுதிக வந்து அதிமுக இல்லாத போது ஓரளவு கம்ஃபர்டபுளாவே அவர் வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் இங்க இருக்கு. இப்போ திமுக கூட்டணியை வர்றதால ஈஸியா வெற்றி பெற்றோம். ஆனா 2024 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவருக்கு இங்க விஜய் பிரபாகரன் வந்து கொஞ்சம் இங்க லீடு எடுத்தாரு, ஒரு நல்ல லீடு எடுத்தாரு. பட் அதுவே அவருக்கு பெரிய ஒரு KKSSR பெரிய அட்வான்டேஜ் தான். நான் தேமுதிக உள்ள வந்தால ஓட் டிரான்ஸ்ஃபர் ஓரளவுக்கு இருந்துரும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க போட்டோல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து விஜய் பிரபாகரன் அந்த அளவுக்கு நானே வந்து நான் சினிமால விஜயகாந்த் ஓட்டு கேட்டேன், நண்பரோட மகனுக்கு வந்து நான் நேர்ல வந்து ஓட்டு கேட்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட அவருக்கு ஓட்டு கேட்குறேன் அப்படின்ற அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இம்பாக்ட் வந்து இந்த மாவட்டம் ஃபுல்லாவே வரும் அப்படின்றதான் நினைக்கிறேன். இந்த தொகுதியில் நல்லாவே இருக்கும். ஸோ KKSSR இங்க வெற்றி பெற மாதிரி சூழலா இருக்கு. திருச்சுழி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்க வந்து பெருசா ஃபைட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இங்க வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோல பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷன் இருக்காரு அவர் கேபினெட்ல. ஸோ நிச்சயமாக தொகுதிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து 2011 திமுக தோக்கும் போது இங்க வெற்றி பெற்ற ஒரு நபர் தானே அவரு. தொகுதிக்குள் நன்கு பரிச்சயமானது நபர் தான் அவரு. இங்க வந்து திருச்சுழிக்குள்ள தேமுதிகவோட இம்பாக்ட் பெருசா இருக்காது. நீங்க வந்து 2024 தேர்தலில் கூட இந்த பானை சின்ன சரி அந்த ராமநாதபுரம் அசம்பிளியில வர்றதால அந்த ஏரி சின்னத்துல வந்து நவாஸ் கனி அவர் வெற்றி பெறதுக்கு இங்க வந்து கிடைச்ச லீடு வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு இதா இருக்கும். இங்க வந்து இன்ஃபேக்ட் OPS வந்து ஒரு 42,000 ஓட்டு எடுத்துருக்கு. அதிமுக இந்த தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு. அங்க 42,000 ஓட்டு OPS கொஞ்சம் இங்க இந்த தொகுதியில் எடுத்திருக்காரு. அந்த ஓட்டும் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகுன்றதால கொஞ்சம் மரவர் கன்சாலிடேஷன் நல்லா இருக்கும். ஸோ இங்க கம்ஃபர்டபுளா வெற்றி பெறுவாரு. இங்க நாம் தமிழர் ஓட்டிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் அந்த ஏணி சின்னம் இந்த அதிமுக வீக்கனால நாம் தமிழர் ஓட்டிங் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். டிவிக்கு கொஞ்சம் ஓட் ஸ்பிளிட் ஆகும், கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதால அங்கேயும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பும். ஸோ இங்க கம்ஃபர்டபுளா இங்க தங்கம் தென்னரசு வெற்றி பெற வாய்ப்புகள் தான் இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்கள் பார்த்தோம். அந்த 7 சட்டமன்ற தொகுதிகள் திருச்சுழி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை. இந்த 7 தொகுதிகளுமே திமுகவிற்கு சாதகமாக உள்ள தொகுதிகளாக தான் இருக்கு. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.